அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டிசி டு டிசி பக் கன்வெர்ட்டர் ஸ்டெப் டவுன் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போர்டோட மாடல்னு வந்து பார்த்திங்கன்னா CA2596. அதாவது இந்த போர்டு வந்து ஏசியில் வந்து பயன்படுத்த முடியாது, டிசி வோல்ட் சப்ளையில் மட்டும்தான் அதை வந்து பயன்படுத்த முடியும். இப்போது இந்த போர்டுக்கு உண்டான இன்புட் வோல்டேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா டிசியில் நீங்கள் 12 வோல்ட்லேருந்து அதிகபட்சம் நீங்கள் 40 வோல்ட் வரைக்கும் நீங்கள் இன்புட்டாக கொடுத்துக்கலாம். இங்கே ப்ளஸ் இன்னுங்கிற இடத்துல நீங்கள் ப்ளஸ் வோல்ட்டும், மைனஸ்னுங்கிற இடத்துல நீங்கள் கிரவுண்டும் கொடுத்துக்கலாம். இதனோட அவுட்புட் வோல்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிற ஃப்ரீ செட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு வேரியபிள் ஆகும். இதனோட அவுட்புட் வோல்டேஜோட ஆம்பியர் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 amps வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போது இந்த போர்டோட அவுட்புட் வோல்டேஜ் பற்றி உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் இந்த போர்டுக்கு அதிகபட்ச வோல்ட்டான 40 வோல்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா இதனோட அவுட்புட்டில் 40க்கும் குறைவான வோல்டேஜ், அதாவது 20 வோல்ட்டு, 18 வோல்ட்டு, 12 வோல்ட்டு, 10 வோல்ட்டு, ஏன் 1 வோல்ட்டு வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்புட்டில் 40 வோல்ட்டுக்கு மேலே கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த போல்ட் வந்து ஃபால்ட் ஆயிரும். சரியாக 40 வோல்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம அவுட்புட்டில் 40 வோல்ட்டுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னா அப்படி எடுக்க முடியாது. 40 வோல்ட்டு குறைவாக தான் நம்ம எடுக்க முடியும். அதனால தான் இந்த போர்டை வந்து ஸ்டெப் டவுன் அப்படிங்கிறோம். இந்த போர்டை நீங்கள் கடைகளில் கேட்கும்போது டிசி டு டிசி பக் கன்வெர்ட்டர், அதாவது ஸ்டெப் டவுன் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் CA2596 பக் கன்வெர்ட்டர் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த போர்டு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இந்த போர்டை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம ஆம்பில் அசம்பிள் பண்ணும்போது அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய டிசி ஃபேன், அதாவது நம்ம 12 வோல்ட்லையும் பயன்படுத்துவோம், 24 வோல்ட்லையும் பயன்படுத்துவோம். அதுக்கு சரியான வோல்டேஜ் 12 வோல்ட்னா 12 வோல்ட்டு, 24 வோல்ட்னா 24 வோல்ட்டு கரெக்டாக கொடுக்குறக்காக இந்த போர்டு வந்து பயன்படுத்தலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியர் ரேட்டிங்காக நீங்கள் ரெகுலேட்டர் ஐசி பயன்படுத்தும் போது அந்த ரெகுலேட்டர் ஐசிக்கு அதிகபட்சம் 500 மில்லி ஆம்பியர் இந்த சம்திங் இவ்வளோ தான் வரும். 1 ஆம்பியருக்குள்ளே தான் உங்களுக்கு ஆம்பியர் வரும். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபேன் வந்து உங்களுக்கு அதுக்கு கிடைக்கக்கூடிய ஆம்பியர் வந்து சரியாக கிடைக்காது. அதுபோக உங்களுக்கு வோல்டேஜ் அதிகமாக ஏதோ ஒரு 14 வோல்ட்டு, 15 வோல்ட்டு, 12 வோல்ட்டு ஃபேனுக்கு அப்படி வர்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அந்த ஃபேனோட காயில் வந்து ஒரு ஓவர் ஹீட் ஆகும். அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த போர்டு பயன்படுத்தலாம். முக்கியமாக நீங்கள் சாதாரணமான யூஎஸ்பி போர்டு, அதாவது இப்போ இந்த ப்ளூடூத் போர்டுன்னு சொல்லுவோம், இது வந்து பார்த்திங்கன்னா சாதா போர்டு. இதிலே வீடியோ போர்டு இருக்குது. இந்த சாதா போர்டுக்கு வந்து நம்ம இந்த போர்டு வச்சு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. இதுக்கு சாதாரணமாக நீங்கள் 7805 ரெகுலேட்டர் ஐசி வச்சாவே இந்த போர்டுக்கெல்லாம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த போர்ட்லேயே நீங்கள் வீடியோ போர்டு, யூஎஸ்பி போர்டு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரெகுலேட்டர் ஐசி கொடுக்கும்போது அதில் வந்து 500 மில்லி ஆம்பியர் சம்திங் தான் வரும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நீங்கள் அப்படி ஆம்பியர் ரேட்டிங் கம்மியாக கொடுக்கும்போது வீடியோ போர்டு உங்களுக்கு அடிக்கடி ஆஃப் ஆகி ஆன் ஆகும். அதுபோக பென்ட்ரைவ் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் போர்டு ஆஃப் ஆகி ஆன் ஆகும். அல்லது நீங்கள் வோல்டேஜ் கம்மியாக கொடுத்தாலும் அல்லது ஆம்பியர் கம்மியாக கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் பண்ணும். முக்கியமாக நீங்கள் ஏதோ ஒரு ஆடியோ ஃபைல், வீடியோ ஃபைல் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆம்பியர் ரேட்டிங் எல்லாம் கம்மியாக இருக்கனால அந்த ப்ராசஸ் உங்களுக்கு வந்து அதனோட ஸ்பீடு கிடைக்காது. அதனால உங்களுக்கு கேங் ஆகிற கம்ப்ளைண்ட் எல்லாம் வரும். அப்போது நம்ம இந்த போர்டு பயன்படுத்தும் போது நம்ம 5 வோல்ட்டு சரியாக கொடுத்துடலாம். அது போக நம்மளுக்கு ஆம்பியரும் வந்து அதிகமாக கிடைக்குது. இப்போ நம்ம 3 ஆம்பியர் பக்கமாக நம்ம வீடியோ போர்டு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த போர்டோட ஒர்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதுபோக நம்ம நார்மலாக கேபினெட்டில் பயன்படுத்தக்கூடிய எல்இடி ஸ்ட்ரிப் லைட்டு, முக்கியமாக வியூ மீட்டரு, வியூ லெவல் எல்இடி டிஸ்பிளே, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வோல்டேஜ் கொடுக்குறக்காக இந்த போர்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது நம்ம ஆம்ப்ளையர் செய்கிறதுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் ட்ரிபிள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு எலக்ட்ரானிக்ஸில் வேறு ஏதாச்சும் ப்ராஜெக்ட் எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து 24 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் இருக்குது, 12 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் இருக்குது. ஆனால் எனக்கு தேவைப்படுறது வந்து 8 வோல்ட்டு தேவைப்படுது, 7 வோல்ட் வந்து தேவைப்படுது, 3.3 வோல்ட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த போர்டு வந்து உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். ஆம்பியர் ரேட்டிங் நல்லா இருக்கனால உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி ப்ராஜெக்டெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எல்இடி நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ஆம்பியர் ரேட்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஆம்பியர் ரேட்டிங் நீங்கள் வோல்டேஜ் சரியான வோல்டேஜ் கொடுத்தும் ஆம்பியர் சரியில்லை, ஆம்பியர் கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனோட ஒர்க்கிங் வந்து தெளிவாக இருக்காது. இப்போது இந்த போர்டுக்கு நான் பவர் சப்ளை கொடுத்து இதனோட அவுட்புட் வோல்டேஜ் உங்களுக்கு வந்து காட்டுறேன், எப்படி வேரியபிள் ஆகுது அப்படின்ட்டு. அதை இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ நான் இதில் இன்புட்டு சப்ளைக்கும் அவுட்புட்டு சப்ளை இருக்கிறக்காகவும் நான் இப்போ 2 ஒயர் எடுத்திருக்கேன். அதாவது இந்த ரெட் அண்ட் பிளாக் இருக்கிறத இன்புட்டு சப்ளைக்காகவும், கிரீன் அண்ட் ப்ளூ இருக்கிறது அவுட்புட்டு சப்ளைக்காகவும் நான் இப்போ சால்டர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலே நான் சொல்லியிருக்கேன்,
எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் பயன்படுத்தி செஞ்ச போர்டில் கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சால்ட்ரு பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதேமாதிரி நான் இப்போ சால்ட்ரு பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நான் பேஸ்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த போர்டு வந்து டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக நம்ம எந்த இடத்துல சால்ட்ரு பண்ணுறோமோ கரெக்டாக அந்த பேட் நேருக்கே உங்களுக்கு வந்து சால்ட்ரு ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த ட்ராக்கெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் பார்த்து கவனமாக நீங்கள் செய்யணும். அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் தெளிவாக நான் இந்த இதை சொல்கிறது. இப்போ 4 பக்கம் இன்புட் வோல்டேஜுக்கும் அவுட்புட் வோல்டேஜுக்கும் நான் பேஸ்ட் வச்சுட்டேன். அடுத்தது இந்த போர்டில் நான் சால்ட்ரு பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜுக்கும் அவுட்புட் வோல்டேஜுக்கும் நான் சால்ட்ரு பண்ணிட்டேன். அடுத்து நம்ம ஒயர் சால்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த ரெட் கலர் ஒயர் இன்புட் வோல்டேஜோட ப்ளஸ் வோல்ட்டு. அடுத்ததான் இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜோட கிரவுண்டு, அதாவது மைனஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜோட ப்ளஸ்ஸு மைனஸ் நம்ம லைன் கொடுத்துட்டோம், அதாவது ஒயர் சால்ட்ரு பண்ணிட்டோம். இப்போது அவுட்புட் வோல்டேஜுக்கு நான் ஒயர் சால்ட்ரு பண்ணிக்கிறேன். ப்ளூ கலர் வந்து நான் ப்ளஸ் வோல்ட்டுக்கு, க்ரீன் கலர் ஒயர் நம்ம மைனஸுக்கும் கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வோல்ட்டு மைனஸ் வோல்ட்டு, அதாவது இன்புட்டு. அவுட்புட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ப்ளஸ்ஸு, க்ரீன் கலர் மைனஸு. இப்போ நான் இந்த அவுட்புட் வோல்டேஜோட ஒயரில் இந்த ஸ்லீவ் ரிமூவ் பண்ணிவிட்டு மல்டிமீட்டரோட இந்த 2 லெக்லேயும், அதாவது க்ரீன் கலர் வந்து பிளாக் கலர் ஒயர்லேயும், ப்ளூ கலர் ஒயர் வந்து ரெட் கலர் ஒயர்லேயும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒயர் வந்து மல்டிமீட்டரோட ப்ளஸில் கொடுத்துருக்கேன். க்ரீன் கலர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரோட மைனஸில் கொடுத்துருக்கேன். இப்போது இதுக்கு பவர் சப்ளை கொடுக்குறக்காக ஒரு 24 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் எடுத்திருக்கேன். மாடல் பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ்ஆர்பி பவர் மாடல் எஸ்ஆர்பி 48024. அவுட்புட் வோல்ட்னு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டு 20 ஆம்பியரு. இப்போ இதுக்கு சப்ளை கொடுக்குறக்காக இதனோட கன்வெர்ட்டர் போர்ட்லேருந்து வர ரெட் கலர் ஒயர், அதாவது ப்ளஸ்ஸு, இந்த லைனை வந்து எஸ்எம்பிஎஸோட ப்ளஸில் கொடுத்துக்கிறேன். ஸ்க்ரூ லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து கிரவுண்டு, அதை வந்து எஸ்எம்பிஎஸில் காமனில் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் எஸ்எம்பிஎஸ்லேருந்து சப்ளை வந்து இந்த கன்வெர்ட்டர் போர்டுக்கு நம்ம இன்புட்டாக கொடுத்துருக்கோம். இதனோட அவுட்புட் வோல்டேஜ் அளக்கிறக்காக நம்ம மல்டிமீட்டரில், இது நம்ம 24 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் அப்படிங்கிறதுனால மல்டிமீட்டரில் நீங்கள் 200 வோல்ட் டிசியில் வச்சுக்கணும். ஏன்னா 20 வோல்ட்டுக்கு மேலே இருக்கிறதால நம்ம 200 வோல்ட்டில் வச்சுக்கிட்டோம். அதே 24 நம்ம 12 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம 20ல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்ட்டு அளக்கிற கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 200 வோல்ட் டிசியில் வச்சுக்கிட்டேன். இப்போ சப்ளை ஆன் பண்ணிக்கிறேன், எங்கேயும் டச் ஆகாமல் பார்த்துக்கணும். இப்போ வந்து நான் எஸ்எம்பிஎஸோட சப்ளையை ஆன் பண்ணிக்கிறேன். எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆயிடுச்சு. இங்கே பக் கன்வெர்ட்டரும் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு 21 வோல்ட் காட்டுது.
இப்போ நான் இந்த ஃப்ரீ செட்டை அதிகப்படுத்துகிறேன். பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 23.3 வரைக்கும் வருது மேக்ஸிமம். ஏன்னா நம்ம இன்புட் வந்து 24 வோல்ட் தான் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நான் வோல்டேஜ் வந்து குறைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 19 வோல்ட் வந்துடுச்சு, 18, 17, 16. இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வோல்ட் தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக நான் 12 வைக்கணும்னா சரியாக நான் 12 வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக 12 வோல்ட்டில் இருக்குது. இதுவே நீங்கள் 5 வோல்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் 5 வோல்ட் குறைச்சிக்கலாம். இப்போ 9 வோல்ட்டு, 8 வோல்ட்டு. அப்படியே 5.4, 5.3, 5.2, 5.1. இப்போ பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டில் இன்புட் வந்து 24 வோல்ட் கொடுத்தோம். இப்போ நம்ம அவுட்புட்டில் சரியாக 5 வோல்ட் எடுத்துக்கோம். இதை நீங்கள் பென்ட்ரைவ் போர்டு கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்புட் வோல்டேஜ் அதிகபட்சம் நம்ம 40 வோல்ட் வரைக்கும் கொடுக்கணும். நீங்கள் குறைந்தபட்சம் எத்தனை வோல்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுவே நான் 12 வோல்ட் இன்புட்டு கொடுத்துட்டு 12 வோல்ட்டுக்கு மேலே அவுட்புட் எடுக்கணும்னாலும் இந்த போர்டில் எடுக்க முடியாது. அது எடுக்கிற மாதிரி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப்னு இன்னொரு போர்டு இருக்குது இதே மாடலில். நான் உங்களுக்கு அது தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். நம்ம ஆம்ப்ளிஃபையர் அசெம்பிள் பண்ணும்போது இந்த போர்டை பயன்படுத்தி நம்ம ஃபேன் கனெக்ஷன், எல்இடி கனெக்ஷன், யூஎஸ்பி போர்டு கனெக்ஷன் கொடுக்குறதுல எப்படி எப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆம்ப்ளிஃபையர் சர்வீஸ் பற்றியெல்லாம் போட்டிருக்கேன். இன்னும் வரக்கூடிய வீடியோவில் நான் போடுறேன். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.